மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி ஒருத்தன் வரான். 100க்கு அதிபதினா 100 பேருக்கு ஒரு அதிபதி இருப்பாங்க இல்லையா, 100 போர் சேவகர்களுக்கு ஒரு அதிபதி. அது போல இவன் 100க்கு அதிபதியா இருக்கிறான். அவன் வீட்டுல ஒரு வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால இயேசுவை பார்த்து அவர்கிட்ட சொல்ல வரான், இந்த மாதிரி என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இயேசு இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே இயேசு வந்து யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா, உடம்பு சரியில்லை வந்து சரி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா உடனே அவர் வந்து எஸ் சொல்ல மாட்டார் இல்லையா, உடனே சரி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவரு அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறா, அந்த சுகமாக்குதலின் வல்லமை அவங்களுக்குள்ள செயல்படுற அளவுக்கு அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா, அவங்களுக்கு பொறுமை இருக்குதா அப்படின்ற காரியங்களை அவர் பேசி தெரிந்து கொள்வார், புரிந்து கொள்வார். அதுக்கப்புறம் தான் அந்த சுகத்தின் வல்லமையை அவர் செய்வார் இல்லையா. அதுக்கப்புறம் தான் அவங்கள குணமாக்குவார். அவங்க என்ன அவர் இடத்துல கேட்டு வராங்களோ அதை அவங்களுக்கு செய்வார். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை. அவன் கூப்பிட்ட உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஆனா எப்பவுமே என்ன பண்ண மாட்டாரு இயேசு, டக்குன்னு எழுச்சி போக மாட்டாரு. அவங்க வந்து விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்களா அப்படின்னு பாப்பாரு. அவங்க உறுதியா இருந்தா மட்டும்தான் அவங்கள குணப்படுத்துவார். ஏன்னா அதுதான் அவங்கள குணப்படுத்தும் அப்படின்றத எல்லாரும் விளங்கிக்கணும் இல்லையா. சும்மா எல்லாருக்கும் வந்து சுகம் கிடைச்சிடாது. தேவகுமாரன் இடத்துல அவங்க விசுவாசமா இருந்தா மட்டும்தான் அவங்களால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் அவரு கேட்கிறார். அவன் என்ன பதில் சொல்றான் அதுக்கு, இயேசு வந்து நான் வரேன்னு சொல்றாரு. அதுக்கு 100க்கு அதிபதி என்ன பதில் சொல்றான் பாருங்க, நீங்க என் வீட்டுக்கு வர வேணாம், நீங்க என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றான். நீங்க என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றான். நாம கூட நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு பெரிய ஆளு, பெரிய பதவியில பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்க, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா நீங்க சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல ஐயா நீங்க எதுக்கு வரணும், நீங்க வராதிங்க ஐயா, என் வீடு ஒன்றும் அவ்வளவு பெருசு இல்லை, நீங்க வரக்கூடிய அளவுக்கு என் வீடு அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, நீங்க எங்க வர சொல்றீங்களோ சொல்லுங்க, நான் அங்க வரேன், நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது போலதான் இவன் இயேசு ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய அதிகாரத்துல இருக்கிற ஒரு மனுஷனை வச்சு பாக்குறத போல இயேசு கிறிஸ்துவை பெரிய இடத்துல வச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும், என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்றான். அவன் வீடு எங்கேயோ இருக்குது, இயேசு எங்கேயோ இருக்கிறாரு. ஆனா இங்க இருந்தே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி விசுவாசிக்கிறான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை அவன் விசுவாசிக்கிறான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அப்படின்னு விசுவாசிக்கிறான் பாருங்க. அந்த அதிபதி எப்படிப்பட்ட விசுவாசத்தோட வந்திருக்கிறான்னு 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இவன் அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றான். ஏன் அவரை வர வேணாம், இங்க இருந்தே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க போதும்னு சொல்றதுக்கு அவன் ஒரு காரணமும் சொல்றான். நான் ஒரு அதிகாரத்துல இருக்கிறேன். அவன் 100க்கு அதிபதியா இருக்கிறான் இல்லையா. ஆனாலும் அவன் இன்னொரு அதிகாரத்துக்கு கீழே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். ஒரு அரசாங்கத்துக்கு கீழே அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஒரு அதிகாரத்துக்கு கீழே இவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கீழே ஒரு 100 பேர் சேவகர்கள் இருக்கிறாங்க. அதான் சொல்றான், நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தோம் எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்கறாங்க. அந்த வேலைக்காரனை நான் வந்து அதிகாரத்தோட நீ போ அங்க போ அப்படின்னு சொன்னா அவன் போறான், இங்க வாப்பா அப்படின்னு சொன்னா இங்க வரான், இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னு சொன்னா அவன் செய்யறான். அப்படி நான் சொல்ற வேலையை, நான் கட்டளை இடுகிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு 100 பேர் எனக்கு கீழே இருக்கிறாங்க. நான் எது சொன்னாலும் அவங்க செய்யறாங்க. அவன் வந்து அந்த 100 பேருக்கு அதிகாரியா இருக்கான் இல்லையா. அவன் என்ன சொன்னாலும் அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவன் கீழே தான் அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்கன்றதுனால அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே அவன் இருக்கிறாங்க. அவன் சொல்லும் போது அவங்க செய்துதான் ஆகணும்.
அதுபோல எனக்கு ஒரு மனுஷனாகிய எனக்கே 100 பேருக்கு அதிபதியாகிய எனக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்குமானால், இவ்வளவு வல்லமை இருக்குமானால், என் வார்த்தைக்கே இவ்வளவு மதிப்பு இருக்குமானா, என் வார்த்தைக்கு இத்தனை பேர் கீழ்ப்படிந்து வேலை செய்வாங்கன்னு சொன்னா, நீர் தேவனுடைய குமாரன். அந்த தேவன் இந்த பூமியின் அதிகாரங்களை எல்லாம் உம்முடைய அதிகாரத்துக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். அப்போ உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும், எவ்வளவு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரான் அவன், இல்லையா? ஒரு மனுஷனான எனக்கே, சாதாரண மனுஷனான என்னுடைய வார்த்தைக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து இவ்வளோ கீழ்ப்படிந்து வேலை செய்யறாங்கன்னு சொன்னா, உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த வியாதி என்பது உம்முடைய வேலைக்காரனை போல அது உமக்கு கீழ்பட்டிருக்கிறது. நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வியாதி ஓடி போயிடும். அந்த வியாதி நீங்கி என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று அவன் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறான். அவன் என்ன கேட்கிறான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான். ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? அவர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்தான். அதே போல இந்த மனுஷனும் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும் அந்த வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான். இயேசு அவனுடைய பதிலை கேட்டு 10ஆம் வசனம், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இயேசு உண்மையாவே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? ஒருத்தவங்களோட விசுவாசம் அவருக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவருக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக தான் சில கேள்விகளை அவர் கேட்கிறாரு. அப்பதான் அந்த விசுவாச வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வெளியே வரும். அப்பதான் விசுவாசமே இல்லாத அந்த இஸ்ரவேல் சந்ததியார் அதை கேட்டு விசுவாசிப்பார்கள். அது இன்றைக்கும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குல்ல. அதை போல நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும் இல்லையா? அதுக்காகவே தான் இயேசு பல இடங்கள்ல மற்றவர்களை கேள்வி கேட்கிறாரு. அவன் சொன்ன இந்த பதிலை கேட்டு இயேசு ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாரு? இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அவனை எல்லாருக்கும் முன்னாடியும் பாராட்டுறாரு இல்லையா? இயேசு கிறிஸ்து அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை அவர் பாராட்டுகிறார். விசுவாசத்தை பாராட்டினதோடு விடல, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். 13ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் அவனுடைய விசுவாசத்தை குறித்து மற்றவர்களிடத்துல சொல்லி பாராட்டினது மட்டுமல்ல, அவனுடைய விசுவாசத்திற்கு அவர் அந்த கிஃப்டையும் கொடுக்கிறாரு. அவன் கேட்டபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவனை வெறுமையா விட்டுருக்க மாட்டாரு. கர்த்தர் நிச்சயமா அளவுக்கு அதிகமா ஆசீர்வதித்திருப்பாரு. ஏன்னா அவனுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமா இருந்தது, அதிகமான விசுவாசம். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நேரத்திலேயே அவன் வேலைக்காரன் சுகமானான். அவன் எப்படி விசுவாசித்தானோ அதே போல கர்த்தர் அவனுக்கு செய்தார். ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தானோ அதே போல 100க்கு அதிபதியும் விசுவாசிக்கிறான். அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில அதிகாரம் உண்டு என்று சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்புகிறார்கள். அதனாலதான் தேவன் அவர்களை பாராட்டுகிறார். பாருங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் செய்யற நல்ல காரியங்களை பாராட்ட மனசு வரல. ஆனா நம்முடைய தேவன் நாம் செய்யற நற்கிரியைகளுக்கு நம்மை பாராட்ட ஒருபோதும் மறப்பதே இல்லை. நிச்சயமா அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மள பாராட்டுவார். இன்றைக்கும் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு சொல்றவங்க தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். வியாதியா இருக்கிறவர்கள் நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லி விசுவாசித்து அதை அறிக்கையிடும் போது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வியாதியை மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் விசுவாசிக்கிறவனை ஒருபோதும் மறப்பதே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்படிதான் வேதம் சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான்.